Namaste, welcome to Nifios Online Hindi. Madhyama Paper 1, Roman Letter 12. So, in the Roman Letter 12, உங்களுக்கு 8 questions கேட்குறாங்க. किन्हीं 5 प्रश्नों के उत्तर लिखिए. ஆக்சுவலாக உங்களுக்கு 8 questions கொடுத்துட்டு இதில் எனி 5 எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான 2 மார்க்ஸ் இது. ஸோ இந்த 8லேருந்து நீங்கள் 5 தான் எழுத போகிறீங்க. ஸோ இந்த 5 எழுதுறதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களோட சரவணா கைடில் வந்து பேஜ் நம்பர் 78 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் கைடில் வந்து பேஜ் நம்பர் 78, மதியமா புக்கில் வந்து பேஜ் நம்பர் 61. கைட் ஆர் புக் நீங்கள் எதில் வேணால் லிசன் பண்ணுங்கள். நான் இதில் மார்க் பண்ணி நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குற கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும். ஆனால் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குற எல்லா கொஷின்ஸும் தரவாக படிச்சுக்கோங்க. அந்த கொஷின்லேருந்து நிச்சயமாக உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்துடும். இதில் கொஷின் நம்பர் 3, लिपि किसे कहते हैं. लिपि அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ध्वनियों को लिखने के लिए हम जिन चिह्न का प्रयोग करते हैं उनको लिपि कहते हैं. ஆக்சுவலாக லிப்பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ध्वनियों को लिखने के लिए, ध्वनि அப்படின்னா சவுண்டு, ध्वनिனா சவுண்டு, ध्वनियों அப்படின்னா சவுண்ட்ஸ் ப்ளூரல். ஸோ சவுண்ட்ஸை வந்து எழுதுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சிம்பிள், சின்ஹோ அப்படின்னா சிம்பிள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. த்வனியோ அப்படின்னா சவுண்டு, சின்ஹோ அப்படின்னா சிம்பிள். ஒரு சவுண்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளுக்கு பேர் தான் லிபி. ஓகேங்களா? ஸோ லிபி அப்படின்னா என்ன? ஒரு சவுண்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்றது தான் லிபி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹிந்தி வர்ண. இதில் உங்களுக்கு இந்த 2 டேர்ம் தான் உங்களுக்கு கீவேர்டே. த்வனி, சின்ஹோ. நீங்கள் தனியாக எழுதுவீங்க. சவுண்டுனா த்வனி, சிம்பிள்னா சின்ஹோ அப்படின்றது ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. த்வனியோ சின்ஹோ. ஸோ சவுண்டை மென்ஷன் பண்ணி எழுதக்கூடிய சிம்பிளுக்கு பெயர் தான் லிபி. நெக்ஸ்ட்டு, ஹிந்தி வர்ணமாலா மே கித்தனே ஸ்வர் और व्यंजन है. வர்ணமாலா அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸு. ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸில் எத்தனை ஸ்வர் எத்தனை வியஞ்சன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹிந்தி வர்ணமாலா மே 11 ஸ்வர் 33 வியஞ்சன். 11 அப்படின்னா 11. ஓகேங்களா? 11, 11. 33 அப்படின்னா 33. 11 வவல்ஸ், 33 வந்து வியஞ்சன் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வவல்ஸ் வந்து 13 படிச்சிருப்பீங்க, ஆனால் இங்கே 11 தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்வர் அப்படின்றது 11. நீங்கள் லாஸ்ட்டாக வந்து அஹா படிப்பீங்கள்ல, அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அனுஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வருக்கு தொடர்ந்து வரக்கூடியது அதெல்லாம். ஸோ அது எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம 11 தான். ஸோ நீங்கள் 11 தான் எழுதணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 11 ஸ்வர், 11 ஸ்வர், 33 व्यंजन. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸ்வரோं का प्रयोग कैसे होते हैं. ஸ்வர் இருக்குல்ல, ஸ்வரோं का प्रयोग, நம்ம வந்து ஸ்வரை வந்து எப்படி பயன்படுத்துகிறோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்வரோं का प्रयोग स्वतंत्र रूप से होते हैं. स्वतंत्र அப்படின்னா இண்டிபெண்ட், சுதந்திரமாக. நம்ம வந்து ஹிந்தி நீங்கள் எழுதும் பொழுது எங்கே வேணால் நீங்கள் வவல்ஸ் பயன்படுத்திக்கலாம். இப்போ இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேஸில் இந்த AEIOU அப்படின்ற வர இடத்துல தான் வவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஹிந்தியில் நமக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் சுதந்திரமாக வவல்ஸை பயன்படுத்திக்கலாம். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்வதந்திர ரூப். நோட் பண்ணிக்கோங்க, ஸ்வதந்திர ரூப். ஆக்சுவலாக இந்த ரோமன் லெட்டரில் நீங்கள் எழுத போகிற 2 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஜஸ்ட்டு 1 லைனில் தான் இருக்க போகுது. அதனால ஆன்சரை தெளிவாக படிங்க. ஸ்வரோं का प्रयोग स्वतंत्र रूप से होता है. नेक्स्ट 7th क्वेश्चन, व्यंजन किसे कहते हैं. व्यंजन எதை வந்து நம்ம व्यंजन அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக व्यंजनனா என்ன? கான்சனன்ட்ஸ். க க க घ न च छ ज झ न படிக்கிறோம், அதுதான் व्यंजन. स्वरों की सहायता से उच्चित वर्णों को व्यंजन कहते हैं. ஆக்சுவலி ஸ்வரோं की सहायता அப்படின்னா ஸ்வரனுடைய ஹெல்ப்னால, அதனோட ஹெல்ப்புனால நம்ம உச்சரிக்கக்கூடிய வர்ணம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், எழுத்துக்கள், அதை தான் லெட்டர்ஸ் தான் வர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்வரோं की सहायता से, வவல்ஸுடைய ஹெல்ப்னால உச்சரிக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் வியஞ்சன். உச்சரித் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன். ஸோ ஸ்வரோं की सहायता से உச்சரித்து வர்ணோं को व्यंजन कहते हैं. அந்த ஸ்வரனுடைய சப்போர்ட் மூலியமாக நம்ம உச்சரிக்கக்கூடிய வர்ணம், அதாவது உச்சரிக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் வியஞ்சன்.
ஸோ இதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் என்னது, ஸ்வரோं की सहायता से உச்சரித்து வரணும் को व्यंजन कहते हैं. இதை தான் நம்ம व्यंजन அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, संयुक्त व्यंजन किसे कहते हैं, उदाहरण दीजिए. संयुक्त व्यंजन அப்படின்னா கூட்டெழுத்து. ஓகேங்களா, சன்யுக்த் அப்படின்னா கூட்டெழுத்து. தமிழில் நம்ம படிக்கிறோம்ல, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகன்னு படிப்போம். ஸோ 2 லெட்டர் இருக்குன்னா அது ரெண்டுத்தையும் சேர்த்தா அதை வந்து நம்ம சேர்த்து எழுதுங்கன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 லெட்டரை சேர்க்கறதுக்கு பேர் தான் ஹிந்தியில் சன்யுக்த். சன்யுக்த். நீங்கள் வீடியோ பார்க்குறது பெருசில், சொல்ல சொல்ல அந்த மீனிங்கை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் அப்போ படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். சன்யுக்த் அப்படின்னா கூட்டெழுத்து. இப்போ பாருங்கள், दो व्यंजनों के मिले को के मेल को संयुक्त व्यंजन कहते हैं. ஸோ 2 வியஞ்சன், அதாவது 2 கான்சனன்ட்ஸ் சேரக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சன்யுக்த வியஞ்சன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இக்கு ஷ, இக்ஷ, இத்து ர, த்ர. ஆக்சுவலாக நீங்கள் கான்சனன்ட்ஸில் லாஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. இக்ஷ, இத்ர, ஸ்ர, ய அப்படின்னு சொல்லிட்டு 4 லெட்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. அந்த 4மே சன்யுக்த வியஞ்சன். அந்த 4ம் நீங்கள் எழுதலாம், இல்லை எனி 2 இந்த மாதிரி எழுதினா கூட போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனுஸ்வார் கிசே கஹத்தே ஹே. அனுஸ்வார் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்வர் கே பாத் ஆனே வாலே வியஞ்சன் கோ அனுஸ்வார் கஹத்தே ஹே. ஆக்சுவலாக அனுஸ்வார் அப்படின்னா அந்த ஸ்வரை தொடர்ந்து வரக்கூடிய அந்த லெட்டர்ஸை தான் அனுஸ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஇ ஏஐ அஇ உ க்ரூ ஏஐ ஓ அவுக்கு அப்புறம் அந்த வர அஹா இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்வரை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை அனுஸ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. கே பாத் அப்படின்னா ஆஃப்டர்னு அர்த்தம் ஹிந்தியில். ஸ்வர் கே பாத் ஸோ கே பாத் அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்றது மீனிங். ஸோ ஆஃப்டர் ஸ்வர், ஸோ அந்த லெட்டர்ஸ் கம்மிங் ஆஃப்டர் ஸ்வர் இஸ் கால்டு அனுஸ்வர். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வர் கே பாத் ஆने वाले व्यंजन को अनुस्वार कहते हैं. நெக்ஸ்ட் பாருங்க, अनुनासिक चिह्न का उदाहरण दीजिए. चिह्न என்னன்னு சொல்லுங்க. चिह्न நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். चिह्न அப்படின்னா சிம்பிள், चिह्न அப்படின்னா சிம்பிள். अनुनासिक चिह्न का उदाहरण दीजिए. अनुनासिक அப்படின்னா நம்ம வந்து சந்திரபிந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? சந்திரபிந்து அப்படின்னா என்ன, அந்த மேலே நிலா மாதிரி போட்டு பொட்டு வைப்போம்ல, ஆக்சுவலாக அந்த மாதிரி வர்றதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது நேசல், ஆக்சுவலாக நம்மளுடைய அதோட சவுண்ட் வந்து லைட்டாக நம்ம மூக்கு ப்ளஸ் நம்ம இந்த வாய் ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி அந்த சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதை தான் வந்து அனுநாசிக் சிஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாசிக் அப்படின்னா நேசல், ஓகேங்களா, நேசல் நோஸ், அதை தான் அனுநாசிக் சிஹன். இது பேஸ் பண்ணி வரக்கூடிய சிம்பிளை கேட்குறாங்க. மா, ஹாங், ஹூ, யஹாங், வஹாங், கஹாங். ஆக்சுவலாக இதில் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா அது ஒரு இங்கு சவுண்ட் வரும். இங்கு மா, ஹா, ஹூ, யஹாங், வஹாங், கஹாங், இங்கு அந்த சவுண்டு வருது இல்லை. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு புக்லேயும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ அனுநாசிக் வந்து நீங்கள் இந்த ஜஸ்ட்டு மா, ஹா, ஹூ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதினா போதும். அவங்களே உதாரணம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது கொஷின் நம்பர் 14. ஹிந்தி அங்கோं का देवनागरी रूप लिखिए. ஸோ ஆக்சுவலாக ஹிந்தி 1 to 3 இருக்கு இல்லையா, அது ஹிந்தியில் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இது 1 to 3 ஆக்சுவலாக இதை நீங்கள் எழுதுங்க. தேவநாகிரி அங்கோं का अंतर्राष्ट्रीय रूप लिखिए. இது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்ம எழுதுகிறோம் இல்லையா, ஆக்சுவலாக அந்தராஷ்ட்ரிய அப்படின்னா இன்டர்நேஷ்னல். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸு. ஸோ தேவநாகிரி நம்பர்ஸ், அங்கம் அப்படின்னா நம்பர்ஸு. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் என்ன, நம்ம எல்லாருமே சொல்லக்கூடாது 1 to 3. இது யூஸ்வலாக நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹிந்தி அங்கோன்னு கேட்டால் நீங்கள் ஹிந்தியில் தான் எழுதணும் இந்த 1 to 3 எல்லாமே. அதுவே அந்தராஷ்ட்ரிய நல்லா நோட் பண்ணிக்கணும். அந்தராஷ்ட்ரிய, ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் எதை சொன்னாங்கன்னா நீங்கள் 1 to 3 எழுதணும். 1லேருந்து 0 வரைக்கும் எழுதணும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்னேன் கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் படிங்க. ஸோ நீங்கள் February 2025 எழுத போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த 9 கொஷின் ஆன்சர்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 5 அதை விட அதிகமாகவே கண்டிப்பாக வரும். நீங்கள் இதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 5 கண்டிப்பாக உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ, தன்யவாத்.